ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தா. அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோவில். இப்போ முதல்ல நான் கேட்க போறது என்னன்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் காணோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்தபடி இல்லையோ அப்படின்னு தோணுது. ஒருவேளை ஜாயின் பண்ணுவாங்களா இருக்கும். இந்த வெறும் தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் மட்டும் மொழிபெயர்ப்பு வச்சிருக்கிறவங்க யாராவது வச்சிருக்கீங்களா? இந்த விளக்கம் இல்லாத வெறும் மொழிபெயர்ப்பு யார் கையிலயாவது இருக்கா? இருக்குமா? அதுல ரெண்டாவது இது வாசிங்களேன் கொஞ்சம் யாராவது தமிழ்ல. ஒரு செகண்ட், லெட் மீ ஃபைண்ட் அவுட். அகவெழுச்சி என்பது விசாலமானதும் நித்தியமானதுமான ஞானத்திலிருந்து துள்ளி வரும் ஒல்லியான ஒளியாறு போன்றது. எவ்வாறு பகுத்தறிவு புலன்களின் அறிவை மிஞ்சியதாக உள்ளதோ அதைவிட பூரணமாக அது பகுத்தறிவை மிஞ்சியதாக உள்ளது. இது இந்த புக்ல அப்படிதான் இருக்கு. அதே போலதான் அதுலயும் இருக்கா? அதை செக் பண்றேன்மா, ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா சொல்றேன். ஏதோ நான் அதை தான் கேட்கிறேன். நான் இந்த புக்ல இருக்கிறத கேட்கல. இது தமிழ் புக்கு என்கிட்ட இருக்கு. மீனாட்சி அம்மாவோ யாரோ வச்சிருந்தாங்க. ஆமா மேடம், மீனாட்சி அம்மா மேடம் தான் வச்சிருந்தாங்க. தமிழ் மட்டும் யாராவது அந்த வெறும் தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் விளக்கத்தை சொல்லல. ஏன்னா இதுல ஒரு சின்ன ஏதோ ஒரு நெருடல் இருக்கு அந்த மொழிபெயர்ப்புல. அதுக்குதான் கேக்குறேன் நான். அம்மா இந்த மாதிரி இருக்கு. விரிந்தகன்ற நித்திய அறிவிலிருந்து உள்ளி பாய்ந்து வரும் ஒளிமிகு மெல்லிய நதியே ஞான ஒளி ஆகும். பகுத்தறிவு புலனறிவுக்கு எவ்வளவு அப்பாற்பட்டதோ அதை விடவும் முழுமையாக ஞான ஒளி பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதாகும். இது கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இது கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இதுல இருக்கிறது கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. அதனாலதான் கேட்டேன் நான். ஓகே, தேங்க்யூ. அத தமிழ்ல எப்படியா போட முடியுமா? இதுல இஸ் இட் பாசிபிள்? யாராவது போட முடியுமா? அதை ஒரு போட்டோ எடுத்து அப்படியே போட்டோ எடுத்து அதை ஸ்கிரீன் இதை ஷேர் பண்ண முடியும்னா பண்ணுங்க. போட்டோ எடுத்தானா பிரியா வில் ஷேர். அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல பண்ண முடியும். பிடிஎஃப் வசந்தாமா அனுப்பிச்சிருக்காங்களே, அதுல இப்படிதான் இருக்கு. அதை நான் ஷேர் பண்றேன். ஓகேன்னு சொல்லுங்கம்மா. எதுல சவுண்ட் சரியா கேட்கல? பிடிஎஃப்மா, பிடிஎஃப் வசந்தாமா அனுப்பிச்சிருக்காங்க. அதுல ஷேர் பண்றா. இது ஓகேன்னு பாருங்க. இல்ல இது என்கிட்ட இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, சாரி, ஞானத்திலிருந்து துள்ளி வருவதும் போன்றது அறிவை எவ்வாறு பகுத்தறிவு புலன்களின் அறிவை மிஞ்சியுள்ளதாக இருக்கிறதோ. இல்ல, இது கிடையாதுமா. இது கிடையாது. இது என்கிட்ட இருக்கு. இது கொஞ்சம் ஒரு லேசா ஒரு நெருடல் இருக்கு அதுல, இங்கிலீஷ்க்கும் அதுக்கும். அதனாலதான் இப்ப அனுப்பியிருக்கேன். அது அந்த முந்தின டிரான்ஸ்லேஷன் இன்னும் கன்வின்சிங்கா இருக்குன்னு சொல்றாங்க அம்மா. ஆமா ஆமா, கொஞ்சம் ஒரு அப்ரோப்ரியேட்டா இருக்குது. ஓகே, அவங்க போடட்டும், நம்ம இதை பார்க்கலாம். Inspiration is a slender river of brightness leaping from a vast and eternal knowledge. Thank you. Eternal knowledge. It exceeds reason more perfectly than reason exceeds the knowledge of the senses. அதாவது விரிந்தகன்ற நித்திய அறிவிலிருந்து துள்ளி பாய்ந்து வரும் ஒளிமிகு மெல்லிய நதியே ஞான ஒளியாகும்.
பகுத்தறிவு புலனறிவுக்கு எவ்வளவு அப்பாற்பட்டதோ அதை விடவும் முழுமையாக ஞான ஒளி பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்டதாகும். சோ இது நம்ம ஞானம் பகுத்தறிவு இதெல்லாம் லாஸ்ட் வீக் இத படிச்சோம். நம்ம அறிவுக்கும் ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் அதை முடிக்கும் போது கடைசி வரி அன்னை இப்படி முடிச்சிருந்தாங்க. Wisdom is the vision of truth in its essence and of its application in the manifestation. அதாவது இந்த ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சத்தியத்தின் ஒரு பார்வை தான் அந்த ஞானம். ஆனா இந்த நாலெட்ஜ் அப்படிங்கிறது நம்முடைய புலன்களால் வருவது. ஞானம் என்பது ஆன்மீக ஒரு எழுச்சி வந்தாதான், ஆன்மீக விழிப்புணர்வு வரும் பொழுதுதான் அது வரும் அப்படின்னு போன தடவை நம்ம படிச்சோம். கிட்டத்தட்ட அதோடைய ஒரு தொடர்ச்சி மாதிரி தான் இதுவும் இருக்கு. அதாவது இது தமிழ்ல படிக்கணும் அப்படின்னாக்கா, விரிந்தகன்ற நித்திய அறிவிலிருந்து துள்ளி பாய்ந்து வரும் ஒளிமிகு மெல்லிய நதியே ஞான ஒளியாகும். பகுத்தறிவு புலனறிவுக்கு எவ்வளவு அப்பாற்பட்டதோ அதை விடவும் முழுமையாக ஞான ஒளி பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்டது. அதாவது நமக்கு இத ஒரு மாதிரி டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதோ ஒரு இதுல எல்லாம் வரும், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறோம் அப்படின்னு எல்லாம் வரும். ஏன்னா அதை திருப்பி திருப்பி அது சரியா சொல்லணும். அந்த டங் ட்விஸ்டர் மாதிரி கிட்டத்தட்ட ஸ்ரீ அரபிந்தோ நம்மள இத படிக்க வைக்கிறாரு. இப்போ உங்களுக்கு தோணும், என்னடா இது, யாரோ சொன்னாங்க இது மோர் அண்ட் மோர் ரொம்ப பிலசாபிக்கலா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. மீனாட்சி அம்மான்னு நினைக்கிறேன், இன்னைக்கு ஆளையும் காணோம். மீனாட்சி அம்மா வரலையா அன்னைக்கு? சண்முகப்பிரியா மன்னிக்கணும், அவங்க ஆசிரம் வந்திருக்காங்கம்மா. அங்க அந்த தமிழ் அதுக்காக வந்திருக்காங்க, அந்த கம்பன் விழா பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பாண்டிச்சேரியில கம்பன் விழா நடக்குது போல இருக்குமா. இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, இது என்னுடைய இன்டர்பிரேஷன், யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். நாம ஒளி பொருந்திய பாதை படிச்சோம், ரொம்ப நல்லா இருந்தது, சிம்பிளா இருந்தது, நமக்கு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. எஸ், நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த அடியிலேயே நின்னுடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம். அதை கடந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது எடுத்துட்டு போகணும் அப்படின்றத ஆசைப்படுறேன் நானு. அப்புறம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சின்ன சின்னதா இருந்தா கூட ரொம்ப அன்னை கொடுக்குற விளக்கம் அதெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த புத்தகத்தை நாம கையில எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத திருப்பியும் உங்களுக்கு சொல்றேன். ஆரம்பத்துல இந்த ஞானம் பற்றிய வர்ற எல்லா இதுவுமே கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். ஆனா போக போக இது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பல விஷயங்கள் ஸ்ரீ அரபிந்தோ சொல்லியிருப்பார். அதனால இப்ப விரிந்தகன்ற நித்திய அறிவிலிருந்து பாய்ந்து வரும் ஒளிமிகு மெல்லிய நதியே ஞான ஒளியாகும். அதாவது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பெரும்பாலும் உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு ஒரு வெளியில கொட்டுகின்ற அதுவும் ஒரு வகையான ஞானம். இங்க அகவெளிச்சி அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த அகவெளிச்சி அப்படிங்கிறது தான் சரியானது. இத உங்களுக்கு எளிதாக புரியணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு இதோட நான் ஆரம்பிக்கிறேன். இத சாவித்திரியில பக்கம் 37 நினைக்கிறேன். சாவித்திரியில 37, 38வது பக்கம். 38வது பக்கம் யாராவது எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. அதுல of the inspiration with her lightning feet, a sudden messenger from the all-seeing tops traversed
the soundless corridors of his mind, bringing her rhythmic sense of hidden things அப்படின்னு ஸ்ரீ அரபிந்தோ சொல்றாரு. இது எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இது ஞானத்தின் ஒரு முதன்மையான கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற இது புக் 1 கேண்டோ 3ல 38வது பக்கத்துல வருது. அப்ப இதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லும் பொழுது ஸ்ரதாவன் இது மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாங்க. அதை மட்டும் நான் படிக்கிறேன். நீங்க அது பிரார்த்தனா நம்பர் 25 அதையும் சொல்லிடுறேன். பிரார்த்தனா எண் 25 அதுல இதற்கான விளக்கம் இருக்கு. புதிய விஷயங்களை சிருஷ்டிக்கும் மனிதர்கள் தேடும் ஒரு பண்பு இந்த உத்வேகம், அதாவது இன்ஸ்பிரேஷன். இவர் எடுத்த உடனே சொல்றாரு இல்லையா, இன்ஸ்பிரேஷன் இஸ் அ ஸ்லெண்டர் ரிவர் அப்படின்னு. புதிய விஷயங்களை சிருஷ்டிக்கும் மனிதர்கள் தேடும் ஒரு பண்பு இந்த உத்வேகம். ஓவியர்கள், கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள் அல்லது ஏதேனும் ஒன்றை புதிதாக படைக்க விரும்பும் படைப்பாளிகள் இத்தகைய ஆற்றலை பெற முயற்சிப்பார்கள். பழங்கால கிரேக்க மக்கள் இதை பல பெண் தெய்வங்களாக கற்பனை செய்திருக்கிறார்கள். கவிதைக்கு ஒன்று, இசைக்கு ஒன்று, நடனத்திற்கு ஒன்று என பல பெண் தெய்வங்கள் வடிவத்தில் இதனை பார்க்கிறார்கள். இந்த இறை ஆற்றல்கள் மியூசஸ் எனப்படுகின்றன. உத்வேகத்திற்காக நாம் ஆர்வமுற்றால் இந்த தெய்வங்கள் கீழே நமக்கு உதவும். ஆனால் அவை வருவதற்கு முன் அவற்றை ஏற்கும் நிலையில் நாம் இருக்க வேண்டும். சிறந்த கவிஞர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்று அபிமான பெண் தெய்வங்கள் உண்டு. அவைகளுடைய பெயர்களை அவர்கள் அறிவார்கள். பிரபல ஆங்கில கவி மில்டன் உரேனியா என அழைக்கப்படும் தேவியை வணங்கினார். இதற்கு ஒளியை கொணர்பவள் என்பது பொருள். ஸ்ரீ அரவிந்தர் இங்கு ஓர் ஆற்றல், பெண் தன்மை கொண்ட ஓர் ஆற்றல் அஸ்வபதியை பார்க்கிறது என்கிறார். மின்னல் பாதங்கள் என குறிப்பிடுகிறார். மின்னல் கொண்டு வரும் ஒளி ஒரு நொடிதான். ஆனால் அந்த ஒளி மிக வேகமாக ஆற்றலுடன் வருகிறது. அவள் அனைத்தையும் காணும் உயரத்திலிருந்து வருகிறாள். உணர்வின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அனைத்தையும் காணும் ஆற்றல் அங்கிருக்கிறது. அங்கிருந்து ஒரு செய்தியை தாங்கி வருகிறாள். அவள் மனதின் ஓசையற்ற சாளரங்களின் வழியே செல்கிறாள். அவருடைய மனது முழுவதுமாக மௌனத்தில் இருக்கிறது என்பது இதன் பொருள். அவருடைய ஓசையற்ற மனதினை அவள் கடந்து செல்கிறாள். அவள் எதை கொண்டு வருகிறாள்? மறைந்திருக்கும் விஷயங்களின் இசைவான உணர்வை அவள் கொண்டு வருகிறாள். அவள் கொணர்ந்த இத்தகைய மறைந்திருக்கும் விஷயங்களின் இசைவு வார்த்தைகளாக மாறுகின்றன. அவை கவிதைகளாகவோ அல்லது சிற்பமாகவோ அல்லது ஓவியமாகவோ இருக்கலாம். அது ஒரு திட்டவட்டமான வெளிப்பாடல்ல, அது ஓர் உணர்வு. இத்தகைய அனுபவங்கள் அஸ்வபதிக்கு அடிக்கடி ஏற்படுகின்றன. சோ இது இந்த பகுதிக்கான விளக்கம். அதாவது ஆஃப்டர் இன்ஸ்பிரேஷன் 38வது பக்கத்துல இருக்கு சாவித்ரியில. with her lightning feet a sudden messenger from the all-seeing thoughts traversed the soundless corridors of his mind, bringing her rhythmic sense of hidden things. இங்க பகவான் சொல்றதும் கிட்டத்தட்ட அதேதான். இன்ஸ்பிரேஷன் இஸ் a slender river. ஸ்லெண்டர்னா என்ன? ரொம்ப குறுகலா நேரோவா இருக்கிற ஒரு இது. நம்ம வெயில் காலத்துல ஆறு வத்தி போச்சுன்னா இத்தினூண்டு ஒரு ஓரமா ஓடும். அது போல ஆஃப் பிரைட்னஸ் லீப்பிங் ஃப்ரம் எ வாஸ்ட் அண்ட் இட்டர்னல் நாலேஜ். இது சாதாரண அறிவு கிடையாது. இது இறைவனுடைய ஒரு அறிவு. அப்படின்னா இறைவனுடைய ஞானம். இப்ப மாம்பழ சீசனு, அதுக்கு மதுரை என்ன பேர் சொல்லியிருக்காங்க? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இல்ல யாராவது சரியா சொல்லுங்க பார்க்கலாம். மஞ்சுளா சொல்லுங்கம்மா. ஞானம். ஆ, ஞானம்.
ஞானம் இல்ல, டிவைன் நாலேஜ்ன்னு நினைக்கிறேன். மாம்பழத்துக்கு வந்து டிவைன் நாலேஜ். கரெக்டா? யாராவது சரியா சொல்ல முடியுமா? அது டிவைன் நாலேஜ். மதருக்கு வந்து ஆக்சுவலா அந்த மாம்பழம் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. பட் இட் ரெஃபர்ஸ் த டிவைன் நாலேஜ். இறை ஞானம் அது. It exceeds reason more perfectly than reason exceeds knowledge. அதாவது இட் எக்ஸீட்ஸ்னா எதை சொல்றாரு அப்படின்னாக்கா அந்த இட்டர்னல் நாலேஜ். அது வந்து நம்முடைய பகுத்தறிவை அதை வந்து கடந்து போகுது. அது எப்போ மோர் பர்ஃபெக்ட்லி தேன் ரீசன் எக்ஸீட்ஸ் நாலேஜ். அப்ப அந்த ஞானம் வந்து இன்னும் எப்படி ஆகுது, இன்னும் அதை எப்படி அந்த அறிவு எப்படி போகுது அப்படின்னு சொன்னாக்கா எதை அது இன்னும் அதை காட்டிலும் அது உயர்ந்து போகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த புலன்கள் கொடுக்கும் இதை விட அது அதிகமா போகுது. ஸோ இதை வந்து அன்னை விளக்கும் போது a certain number of the questions you have asked are like, why did Sri Aurobindo say it like this? இது ஏன் பகவான் வந்து இப்படி சொல்றாரு? ஒன் திங் ஆர் அதர், ஏதோ இதையும் அதையுமா சொல்றாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி. அந்த தமிழ் இதை திருப்பியும் ஷேர் பண்ணுங்கம்மா Shanmupriya. Why did Sri Aurobindo say it like this? One thing or another. I could reply, he said it like this because he saw it like this. அவர் வந்து இதை ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் அது மாதிரிதான் அதை பார்த்தாரு. பட் டு பிகின் வித் ஒன் திங் ஷுட் பி அண்டர்ஸ்டுட். தீஸ் ஆர் டெஃபினிஷன்ஸ் கிவன் பை ஸ்ரீ அரபிந்தோ. இதெல்லாம் வந்து யார் கொடுத்தது அப்படின்னு சொன்னா எங்க இருந்தோ ஒரு புத்தகத்துல இருந்தோ கூகுள்ல சர்ச் பண்ணியோ அது வரல. அது பகவான் கொடுத்த ஒரு விளக்கம் நமக்கு. டெஃபினிஷன்ஸ் which he gives mostly in a paradoxical form to compel us to think. paradoxicalனா என்ன, யாராவது சொல்லுங்க? paradoxicalனா என்னது? கொஞ்சம் முரண்பாடான முரண்பாடான ஒரு விளக்கத்தையே அவர் கொடுப்பாரு. ஏன் அப்படி கொடுக்கிறாரு? ஏன் கொடுக்கிறாராம்? யாராவது சொல்லுங்க. திருப்பி அதுல இருக்கு நம்முடைய அறிவை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்கி நம்மள தரோவாக்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. நம்மை சிந்திக்க வைக்க, அதுதான் இங்க முக்கியம். நம்மை சிந்திக்க வைப்பதற்காக அவர் இதன் போல முரண்பாடான விஷயங்களை அவர் சொல்றாரு. நீங்க வந்து மதர் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, all his writings are a preparation but Savitri is his message அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது போல மற்றதெல்லாம் அவருடைய ஒரு அந்த அறிவின் வெளிப்பாடாக நம்மளை எப்படி அதை தயார்படுத்தி கொண்டு போறார். அப்பதான் ஒரு உயர் மெய்மையை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைஃப் டிவைன்ல வரும். அது ஒவ்வொரு ஸ்டேஜா நம்மளை எடுத்துட்டு போய் கடைசியா ஒரு முடிவுக்கு அவர் வந்து அதை கொண்டு வருவார். சோ ஏன்னு சொன்னா நமக்கு ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு எத்தனை வகையான கேள்விகள் வருமோ அத்தனை வகையான கேள்விகளும் அந்த லைஃப் டிவைன்ல ஒவ்வொரு சாப்டர்லயும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு விஷயத்தை எட்டுறதுக்குள்ள. அது போலதான் இங்கேயும் இது வந்து விருந்தகன்ற நித்திய அறிவிலிருந்து துள்ளி பாய்ந்து வரும் ஒளிமிகு மெல்லிய நதியை ஞான ஒளியாகும். இது வந்து ஒரு மெல்லிய நதி போல. இப்ப நம்ம சாவித்திரியில படிச்ச மாதிரி வித் லைட்னிங் ஃபீட் அப்படிங்கிறாங்க. அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அந்த இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அது ஒரு செகண்ட் தான் வரும். அதை ரிசீவ் பண்றதுக்கு முதல்ல வந்து நாம சரியா இருக்கணும். அதனாலதான் அடுத்த இதுல சொல்லும் போது பகுத்தறிவு புலனறிவுக்கு எவ்வளவு அப்பாற்பட்டதோ அதை விடவும் முழுமையாக ஞான ஒளி பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்டது. இப்ப வந்து புலனறிவு அப்படின்னு சொன்னா என்ன? நம்முடைய இந்த பஞ்சேந்திரியங்கள், நம்முடைய கண் காது இந்த உணர்ச்சிகள் 5 புலன்கள் இவை கொடுக்கும் டேட்டா. இத வச்சுதான் நாம வந்து ஒரு சாதாரணமா ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு நிலைக்கு வருவான். ஓ இதுன்னா இப்படி போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா பகுத்தறிவு அப்படிங்கும்போது அதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. டிசர்ன்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட ஸ்ரீ அரபிந்தோ யூஸ் பண்ணுவார். ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. அப்போ அதை வந்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எதை பேசலாம் எதை பேசக்கூடாது, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற சில கேள்விகள், அடிப்படையான கேள்விகள் வரும் பொழுது
அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது அங்கே உதயமாகுது. அதுக்கப்புறம் இந்த புலன்கள் அறிவிற்கும் பகுத்தறிவுக்கும் அப்பாற்பட்டது இந்த ஞான ஒளி. அதை விட முழுமையானது, அதற்கும் அப்பாற்பட்டது இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. அததான் இங்க சொல்றாங்க. அது ஒரு சடன் மெசஞ்சர் மாதிரி அது வருமா. சடன் மெசஞ்சர்னா யாரு? மெசஞ்சர்னா நமக்கு ஒரு தபால் கொண்டு வர கொடுக்குற ஒருத்தர். அது திடீர்னு நமக்கு முன்னாடி தோன்றினா எப்படி இருக்குமோ அது போல ஒரு சடன் மெசஞ்சரா அது எங்க இருக்குமா? ஃப்ரம் தி ஆல் சீயிங் டாப்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பேர்ட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு ஏரியல் வியூ எல்லாம் இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம், ட்ரோன் வியூ எல்லாம் சொல்றோம். ஏன்னா சாதாரணமா கேமரா இருந்தது, இப்ப நம்ம என்ன சொல்றோம், மேல இருந்து பாக்குறதுக்காக ஒரு ட்ரோனை பறக்க விடுறாங்க. அது மேல இருந்து நம்மளை எல்லாத்தையும் நமக்கு காட்டுது. அது போல இது என்ன செய்தான், ஆல் சீயிங் டாப்ஸ், எல்லாம் என்ன உச்சங்கள் இருக்குமோ அதை அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து திடீரென செல்லும். அவ்வளவுதான். டிராவர்ஸ் த சவுண்ட்லெஸ் காரிடார்ஸ் ஆஃப் ஹிஸ் மைண்ட். ஆனா இதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய மனம் மோனத்தினால் ஆக்கப்பட்டதாக இருக்க. மோனம் அடைந்து அப்படியே கம்ப்ளீட் சைலண்டா இருக்கும் பொழுது நம்மால் இது மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த அகவெளிச்சி அப்படின்னு சொல்லப்படுறத நாம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாட்டி அது ஒண்ணும் இருக்காது. நீங்க நம்முடைய குழந்தைகளை திருப்பி, எனக்கு அதுதான் ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம், அவங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதை மனப்பாடம் பண்ணணும், அதை எழுதணும், இவ்வளவுதான். இதை தாண்டி ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அது இல்லவே இல்லை. அப்படி ஒரு விஷயமே நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டம்ல பெரும்பாலும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ நாம இது போல இந்த பகவானுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது அன்னை சொன்ன மாதிரி அவர் டு கம்பல் அஸ் டு திங்க். இது நாம இதை சிந்திப்பதற்காக அவர் இது மாதிரி எழுதுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு உயர்ந்த வேலையை பகவான் நமக்காக செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இங்க நாம கவனிக்கணும். சோ அதனாலதான் இந்த ஒரு சில சிக்கலான விஷயம். அப்புறம் மதர் சொல்லுவாங்க சிம்பிளாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஆனா இந்த யாரோ ஒரு மருத்துவர் சொன்னாரு, அதாவது நம்முடைய மூளையில் 2% தான் நம்ம யூஸ் பண்றோம். எத்தனை சதவீதம்? 2%. 2% தான் யூஸ் பண்றோம். அப்ப மிச்சம் 98% என்ன ஆகுது? என்னவா இருக்கு? அன்யூஸ்ட், ஐடில். ஐடிலா இருக்கு. அது பாட்டு தூங்குது. அதை நாம எந்த விதத்திலையும் நாம அதை உபயோகப்படுத்துறதே இல்லை. ஈவன் ஐன்ஸ்டைனுடைய மூளையை அவர்கள் சோதித்து பார்த்த பொழுது அது வெறும் 10% உபயோகப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஐன்ஸ்டைனுக்கே அந்த நிலைமைனா நமக்கெல்லாம் என்ன நிலைமை இல்லையா? அப்போ அட்லீஸ்ட் இது மாதிரி விஷயங்களை, பகவான் நமக்கு அருளி இருக்கும் விஷயங்களை படித்தாவது சில விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப there are dictionary definitions. நான் இது ஏன் இவ்வளவு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, இது என்னடா இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் இத சொல்றேன். இப்ப கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள் இவங்கெல்லாம் புதுசு புதுசா எழுதுவாங்க. அதாவது ஏதோ ஒரு இயற்கை இல்லாட்டி சூரியனை வர்ணிக்கும் ஒரு கவிதையாக இருக்கும். அது ஒவ்வொரு கவிஞனும் அவனுக்கு ஏற்றபடி, அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு தகுந்தபடி அவன் அத கவிதையாக எழுதியிருப்பான். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இது எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னாக்க, வேற எங்கேயோ மேல இருந்து அது வருது. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் அந்த கவிஞனுடைய மனது மௌனமாக இருக்கிறது. அதனாலதான் பெரும்பாலாம இவங்கெல்லாம் எங்கேயோ ஒரு நதிக்கரை ஓரத்திலேயோ காட்டுலயோ இல்லாட்டி வேற ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லயோ போய் உக்காந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு அதற்கான அந்த உத்வேகம் அப்படிங்கிறது நமக்கு அப்படிதான் கிடைக்கும். அதனாலதான் இங்க ஆரோவில்ல இருக்கும் பொழுது, இப்ப நீங்க ஒரு சிட்டிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமா
சென்னைக்கோ திருச்சிக்கோ இல்லாட்டி பெரிய நகரங்களுக்கு போகும் பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? சொல்ல முடியுமா? யாராவது கவனிச்சிருக்கீங்களா அத? அம்மா நான் சொல்றேம்மா. சொல்லுங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கும். எப்ப பாண்டிச்சேரி வருவோன்றோம். ரொம்ப டென்ஷனாவே இருக்கும். எப்படா இங்க வருவோம் ஆமா. அப்படின்றது. அது நீங்க இங்க இருந்ததுனால அதை ஃபீல் பண்றீங்க. சென்னையிலேயே இருக்கிறவங்க யாராவது இல்லாட்டி திருச்சியிலேயே இருக்கிறவங்க நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நமக்கு நம்ம இருக்கிற இடம் ரொம்ப நல்லது மாதிரியும் மற்ற இடங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டதாகவும் தெரியும். நீங்க சென்னைக்கு போனீங்கன்னா, நான் சென்னைக்கு சில முறை போயிருக்கேன். அதாவது பஸ்ல. அப்ப ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நம்ம சென்னைக்கு போகும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா, சென்னை எவ்வளவு பரபரப்பான நகரம்னு தெரியும். பாவம் அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க. சண்முகப்பிரியா யாருமே கோச்சுக்க கூடாது, சென்னை ஆட்கள்லாம். ஆக்சுவலா சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் தெய்வங்கள், கையெடுத்து கும்பிடணும் அவங்கள. ஏன்னா எப்படி ஒரு வாழ்க்கை அங்க நடத்துறாங்க அப்படின்னு எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பரபரப்பா எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் முகத்தை கூட ஒருத்தர் பாக்குறது இல்ல. ஒரு சின்ன சிரிப்பு கிடையாது. அப்படியே இப்படி 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 பஸ்ஸை பாக்குறதும் அதை பாக்குறதும் இத டைமை பாக்குறதும் அவங்கவுங்க ஏறுறதுல முக்கியமா இருக்கிறதும் அப்படிதான் இருக்கும். அதுல ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை தெரியாம ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ல ஏறிட்டோம், நானும் எங்க சாரும். யாருமே யாரோடையும் ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு லுக் இல்ல. அப்புறம் ஒரு சிரிப்பு அப்படிங்கிறது ஜீரோவா இருந்தது. நான் நினைச்சிட்டேன், நாம எங்க இருக்கோம், என்ன நம்ம இந்த உலகத்துலதான் இருக்கோமா, மனிதர்களோட தான் இருக்கோமா அப்படின்னு எனக்கு சுத்தி சுத்தி பாக்குறேன். யாருமே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொம்மைகள் மாதிரி அப்படியே போறாங்க, இயந்திரங்கள் போல. ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி ஒரு நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் இவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எனிவே, இது போல விஷயங்கள் எல்லாம் ஆனா இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இது மாதிரியான இடங்கள்ல நமக்கு வராது அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா மனிதர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அதிர்வலைகளாக மற்ற மனிதர்களுக்கு போய் சேரும். இப்போ உதாரணமா ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம், ஒரு 50 பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 50 பேரோட அதிர்வலைகள் 50 பேருக்கும் போகும். அது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அப்ப எப்படி இருக்கும், அதுல காந்திமதி சொன்ன மாதிரி ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஆனா இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மனது மௌனம் அடையும் பொழுதுதான் அது வரும். So there are dictionary definitions which are the ordinary explanations of words as they are commonly understood. These do not make you think. What Shervito says, however, is said in order to break up the usual conception, to bring you in touch with a deeper truth. In this way, a whole lot of questions are eliminated. யாராவது தமிழ்ல வாசிக்கிறீங்களா? வாசிங்க சண்முகப்பிரியா. அகவீழ்ச்சி என்பது விசாலமானதும் நித்தியமானதுமான ஞானத்திலிருந்து துள்ளி வரும் ஒல்லியான ஒளியாறு போன்றது. எவ்வாறு பகுத்தறிவு புலன்களின் அறிவை மிஞ்சியுள்ளதோ அதைவிட பூரணமாக அது பகுத்தறிவை மிஞ்சியதாக உள்ளது. நீங்கள் கேட்டுள்ள கேள்விகளில் சில ஒன்று போல் உள்ளன.
ஸ்ரீ அரவிந்தர் ஏன் இதை இந்த முறையில் கூறினார்? அதற்கு நான் இவ்வாறு பதிலளிக்கலாம். அவர் அதை இவ்வாறு பார்த்ததால் இவ்வாறு கூறினார். முதலில் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஸ்ரீ அரவிந்தர் கொடுக்கும் சொற்பொருள் விளக்கங்கள் நம்மை சிந்திக்க வைப்பதற்காக பெரும்பாலும் அவற்றை புதிர்களாக கூறுகிறார். இந்த சொற்களுக்கு அகராதி விளக்கங்கள் உள்ளன. அவை பொதுவாக அச்சொற்கள் எந்த பொருளில் புரிந்து கொள்ளப்படுகின்றனவோ அதற்கான விளக்கங்கள் ஆகும். அவை உன்னை சிந்திக்க வைக்கா. ஸ்ரீ அரவிந்தர் வழக்கமான கருத்தை உடைத்து ஓர் ஆழ்ந்த உண்மையுடன் உன்னை தொடர்பு கொள்ள செய்யும் முறையில் தான் சொல்லுவதை சொல்லுகிறார். இந்த முறையில் பல கேள்விகள் நீக்கப்பட்டு விடுகின்றன. பொதுவாக சொற்களுக்கு விளக்கம் கொடுக்கும் முறையில் அல்லாமல் இந்த முறையில் ஸ்ரீ அரவிந்தர் ஆழ்ந்த அறிவை, ஆழ்ந்த உண்மையை கூறுகிறார். அதை கண்டுபிடிக்க முயல்வதே நீ செய்ய வேண்டிய முயற்சி. தேங்க்யூ. தேங்க்யூமா. சோ இத மட்டும் நாம தெரிஞ்சுட்டா போதும். அதாவது வழக்கமான அதாவது நீங்க வந்து டிக்ஷனரியில போய் பாத்தீங்கன்னாக்கா அது என்ன சொல்லும், ஒரு வார்த்தைக்கு ஒரு 3-4 மீனிங் சொல்லும், பொருள் சொல்லும். அதை வச்சுட்டு உங்களால சிந்திக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த எந்த கான்டெக்ஸ்டுக்கு எது வேணுமோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணணும், அந்த வார்த்தைகள்ல இருந்து சூஸ் பண்ணணும். அப்படிதான் அதை வந்து செய்ய முடியும். ஆனா இத வந்து நாம அந்த விளக்கங்கள்லாம் நீங்க வந்து ஒரு என்சைக்ளோபீடியா போனீங்கன்னாக்கா, நீங்க என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை வந்து இப்ப பிரிண்டிங்கை நிறுத்திட்டாங்க. ஒவ்வொரு ஆங்கிலத்தில் இருக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் அப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு பெரிய புக்கா இருக்கும். பார்த்துருக்கீங்களா யாராவது என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை? லைப்ரரியில தான்மா பார்த்திருக்கோம். லைப்ரரியில தான் பார்த்துருக்கோம். நான் வந்து இதுல லைப்ரரி சயின்ஸ் கோர்ஸ் பண்ணும்போது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில பார்த்துருக்கேன். எனக்கு அப்படியே அதை பார்க்கும்போதே ஆஹா இதை இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கம்பைலேஷனா அது இருக்கும். இப்போ ரொம்ப சமீபத்துல தான் அதை நிறுத்திட்டதாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வருத்தமா கூட இருந்தது. அது மாதிரி ஆனா அந்த அகராதிகள் வந்து உண்மையான ஒரு பொருளை அது வந்து நமக்கு கொடுக்காது. ஆனால் வந்து அது நம்மை சிந்திக்கவும் வைக்காது. சும்மா அது இதுக்கு இது அவ்வளவுதான் அது சொல்லும். பகவானுடைய விளக்கங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, சாதாரணமாக சொல்லப்படும் கருத்தை உடைத்து அந்த சாதாரண கன்செப்ஷன், ஆர்டினரி கன்செப்ஷன் ஆஃப் அந்த இதை எக்ஸ்பிளனேஷனை அவர் முதல்ல உடைச்சிருவார். அதை வந்து ஒரு ஆழ்ந்த உண்மையுடன் உன்னை தொடர்பு கொள்ள செய்யும் முறையில் தாம் சொல்லுவதை சொல்கிறார். அப்ப எது அதனுடைய டீப்பர் ட்ரூத்தோ அந்த இடத்துக்கு உங்களை எடுத்துட்டு போறார். எத்தனை பேரால இதை செய்ய முடியும்? யாராலையும் செய்ய முடியாது. பகவானுடைய வார்த்தைகளை படிக்க படிக்கதான் நம்முடைய அறிவு வந்து இன்னும் விசாலமாக ஆவதை நம்மால் உணர முடியும். அதை திருப்பியும் படிக்கணும். மீண்டும் மீண்டும் அதை படிக்கும் பொழுது நாம் நம் உணர்வில் விரிந்து போவதை நம்மால் உணர முடியும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து அந்த ஒரு அதனுடைய இன்னர் டெப்த்துக்கு, அந்த ஆழத்திற்கு அது நம்மை கொண்டு செல்கிறது. இந்த முறையில் பல கேள்விகள் நீக்கப்படுகின்றன. பொதுவாக சொற்களுக்கு பொருள் விளக்கம் கொடுக்கும் முறையில் அல்லாமல் இந்த முறையில் சாதாரணமாக இந்த சொல்லுக்கு இந்த பொருள் அப்படின்னு சொல்லாம இந்த முறையில அதனுடைய ஆழமான அந்த உண்மையை, மெய்மையை நமக்கு வந்து வெளியில கொண்டு வந்து அதை நம்ம உணரச் செய்வதன் மூலமாக ஸ்ரீ அரவிந்தர் ஆழ்ந்த அறிவை, ஆழ்ந்த உண்மையை கூறுகிறார். அதை கண்டுபிடிக்க முயல்வதே நீ செய்ய வேண்டிய முயற்சி.
இப்போ உதாரணமாக நம்ம வந்து இங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல, ஆரோவில்ல இருக்கிற ஸ்கூல்ல ஒருத்தவங்க எங்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க. என்னன்னா, நமக்கு வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆஸ்பிரேஷன்னா என்ன? பேரார்வம். என்னம்மா? ஆர்வம், பேரார்வம். ஆர்வம். ஆமா, ஆர்வம்னா எதை பத்தின ஆர்வம்? கரெக்டா சொல்லணும். மதர் ஆர்வம்னு சொல்றாங்க. கரெக்ட். என்ன ஆர்வம் அது? மீரா சொல்லுங்கம்மா. நம்ம எப்போ இறைவனை நோக்கி டிவைன்ஃபுல்லா அதுதான் அந்த ஆர்வம் தான். ஆன்மீக ஆர்வத்தை சொல்றாங்க. இறைவனை நோக்கிய ஆன்மீக ஆர்வத்தை தான் ஆஸ்பிரேஷன் குறிப்பிடுறாங்க. ஆனா இத போய் டிக்ஷனரியில போட்டு பாருங்களேன், என்னெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்றது, கிறுக்குத்தனமான பொருள் எல்லாம் அது வருது. ஆசை என்னெல்லாமோ வருது அது. அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன இப்படி வருது ஆஸ்பிரேஷன் மதரோட சிம்பல்ல இருக்கு அப்படின்னா அதை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டப்போ அதற்கு ஒரு வகையான ஒரு விளக்கம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குழந்தைகளுக்கு சொல்லும் போது இன்னும் ஜாகிரதையா இருக்கணும். ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாக்கா ஓகே, இன்னும் இதையும் அதையும் வாங்குறது போல அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. சோ இது மாதிரியான பல விஷயங்களை ஒரு ஆழ்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு போவதுதான் பகவானுடைய வார்த்தைகள். அடுத்து ஆங்கிலத்துல யாராவது படிக்குமா? படிக்கட்டுமாமா? படிங்க மீரா, படிங்க. The effort. Yes, madam. The effort one must make is to try to find the deeper knowledge, the deeper truth that Sri Aurobindo has expressed in this way, which is not the usual way of defining a word. Next para padikituma madam? படிங்கம்மா, படிங்க. I shall select some. படிங்க. Okay madam. I shall select some questions. The first one, which interested me because it comes from a thoughtful person, concerns the word knowledge and compares the way Sri Aurobindo has used the word in this aphorism with the way he used it in the aphorism we read last week. When in last week's aphorism, Sri Aurobindo opposed, as one might say, knowledge to wisdom. He was speaking of knowledge as it is lived in the average human consciousness, the knowledge which is obtained through effort and mental development, whereas here, on the contrary, the knowledge he speaks of is the essential knowledge, the supramental divine knowledge by identity. And this is why he describes it here as vast and eternal, which clearly indicates that it is not human knowledge as we normally understand it. Many people. தேங்க்யூமா. Okay. தமிழ்ல யாராவது வாசிக்குமா? மேடம் நான் வாசிக்கிறேன் மேடம். வாசிக்குமா. எனக்குள் வந்துள்ள கேள்விகளில் சிலவற்றை தேர்ந்தெடுக்கிறேன். முதல் கேள்வி எனக்கு பிடித்திருந்தது. ஆழ்ந்து சிந்திக்கும் இயல்புடைய ஒருவனுடைய கேள்வி அது அறிவு என்னும் சொல்லை பற்றியது. அந்த சொல்லை ஸ்ரீ அரவிந்தர் இந்த சூத்திரத்தில் பயன்படுத்தும் முறையை சென்ற வாரம் நாம் படித்த சூத்திரத்தில் அதே சொல்லை பயன்படுத்திருக்கும் முறையுடன் அவன் ஒப்பிடுகிறான். சென்ற வார சூத்திரத்தில் ஸ்ரீ அரவிந்தர் அறிவையும் ஞானத்தையும் வேறுபடுத்தி காட்டிய போது அறிவு என்று அவர் குறிப்பிட்டது சராசரி மனித உணர்வில் காணப்படுவது, முயற்சியினாலும் மனோ வளர்ச்சியினாலும் பெறப்படுவது. அதற்கு மாறாக இங்கே அறிவு என்று அவர் குறிப்பிடுவது சாரணமான ஞானம், அதிமன தெய்வீக ஞானம் ஒன்றுடன் ஐக்கியப்படுவதால் பெரும் ஞானம். அதனால் தான் அதை விசாலமானதும் நித்தியமானதும் என்று விரிந்துரைக்கிறார். அதிலிருந்து அது நாம் சாதாரணமாக குறிப்பிடும் மனித அறிவு அல்ல என்பது
தெளிவாக தெரிகிறது. ஸ்ரீ நன்றி அரவிந்தர் ஒல்லியான நன்றிமா, தேங்க்யூ. தேங்க்ஸ் மேடம். எனக்கு அதாவது இந்த முறையில் பொதுவாக சொற்களுக்கு பொருள் விளக்கம் கொடுக்கும் முறையில் அல்லாமல் இந்த முறையில் ஸ்ரீ அரவிந்தர் ஆழ்ந்த அறிவை, ஆழ்ந்த உண்மையை கூறுகிறார். அதை கண்டுபிடிக்க முயல்வதே நீ செய்ய வேண்டிய முயற்சி. அதாவது நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆழ்ந்த அறிவை நாம் எப்படி பெறுவது அப்படிங்கிறத நாம அதுக்கான ஒரு முயற்சியை நாம எடுக்கணும். The deeper truth that Sri Aurobindo has expressed in this way, which is not the usual way of defining a word. I shall select some questions. The first one, which interested me because it comes from a thoughtful person. முதல் கேள்வியை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க அன்னை. ஏன்னு சொன்னா அது ஓரளவு ஒருத்தருடைய நல்ல சிந்தனையிலிருந்து அது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. Concerns the word knowledge and compares the way Sri Aurobindo has used the word in this aphorism with the way he used it in the aphorism we read last week. போன வாரம் மதரும் அதான் சொல்றாங்க, நம்மளும் அதான் சொல்றோம். போன வாரம் நாம இதை படிச்சோம். அறிவிற்கும் ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம் இந்த வகுப்பு தொடங்கும் பொழுதே நான் சொன்னேன். யாராவது சொல்ல முடியுமா அறிவிற்கும் ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம்? அம்மா நம்ம அங்க பார்த்ததுல அறிவுங்கிறது நம்ம சூழ்நிலைகளால படிக்கிறதுனால எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கிறது. ஞானம்ங்கிறது டிவைன் நாலேஜ் மாதிரி, அது ஒரு விஸ்டம். ஞானம்ங்கிறது தனியா, அது அதாவது இந்த படிப்பறிவுங்கிறத தவிர ஒரு இயற்கையான அறிவு அப்படின்னு சொல்லலாமா? படிப்பினால வருவதல்ல, அனுபவத்தினால வருவதல்ல, இது வேற ஒரு தளத்திலிருந்து வருவது. சண்முகப்பிரியா சொல்லுங்கம்மா. அறிவுன்றது மனதோட குழந்தைமா, அதை நம்ம விழைஞ்சு முன் அதை நம்ம சேகரிக்கிறோம். ஆனா ஞானம்ன்றது சித்தோட குழந்தைன்ற மாதிரி, அது வேற தளத்தில இருந்து வருதுன்ற மாதிரி. அது ஆன்மீக ஒரு இதனால அது வருது. ஆன்மீக தேடல்னால வருவதுதான் அந்த ஞானம் அப்படிங்கிறது. சோ ஆன்மீகம் ஆன்மா விழிப்படையும் பொழுது கிடைப்பது இந்த ஞானம். அதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதை போன வாரம் பார்த்தோம். அதையே தான் இங்க அன்னை குறிப்பிடுறாங்க. ஆனா அடுத்த பேரால அன்னை இன்னும் ஒரு படி மேல போறாங்க. இதெல்லாம் நமக்கு எட்ட முடியுமான்னு தெரியாது, இருந்தாலும் படிப்போம். When in last week's aphorism, Sri Aurobindo opposed, as one might say, knowledge to wisdom, he was speaking of knowledge as it is lived in the average human consciousness. சாதாரண மனித உணர்வுல என்ன இருக்குமோ அதை knowledge அப்படின்னு சொல்றார், அறிவு அப்படின்னு சொல்றார். The knowledge which is obtained through effort, அதாவது ரொம்ப ஒரு முயற்சியின் மூலமாக கிடைப்பது, பல புத்தகங்களை படிப்பது. ஆனா மதர் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, தெரியுமா யாருக்காவது? உன்னுடைய மூளைய குப்பையாக்கிக்காதன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? உன்னுடைய வேலைக்கு எது தேவையோ அதை மட்டும் படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு எல்லாத்தையும் இப்பெல்லாம் யாரும் படிக்கிற பழக்கமே யாருக்குமே கிடையாது. யாராவது புக்கு படிக்கிறீங்களா? யாருமே புக்கு படிக்கிற பழக்கமே இல்லவே இல்லை. அதுவும் முக்கியமா குழந்தைகளுக்கு அந்த பழக்கம் போயிடுச்சுன்னே சொல்லிவிடலாம். அது இன்னும் கொஞ்சம் நம்ம அவங்களையெல்லாம் இதை மோட்டிவேட் பண்ணணும் படிக்கிறதுக்கு. கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் அட்லீஸ்ட் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட், அதாவது மனது எப்படி அது வளர்ச்சி அடைகிறதோ அதுக்கு தகுந்தபடி. Whereas here, on the contrary, the knowledge he speaks is the essential knowledge. இதுதான் அந்த சாரமான அறிவு அப்படின்னு சொல்றாரு. அறிவுன்னு சொல்றதை விட இதை ஒரு ஞானம் அப்படின்னே சொல்லலாம். நாலேஜ், த சூப்ராமெண்டல் டிவைன் நாலேஜ், அதிமன தெய்வீக ஞானம் அது. நாலேஜ் பை ஐடென்டிட்டி, இந்த வார்த்தையை யாராவது விளக்க முடியுமா? நாலேஜ் பை ஐடென்டிட்டி. வசந்தாம்மா, வேற யாராவது சொல்ல முடியுமா? வசந்தாம்மா, நான் அப்புறம் கேட்கிறேன். வேற யாராவது சொல்ல முடியுமா?
அது தமிழ்ல எப்படின்னு சொல்றது? நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ஐக்கியத்தினால் ஏற்படும் ஞானம். பாக்யலட்சுமி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களே, சொல்லுங்கம்மா. அதாவதுங்கம்மா, நம்ம புலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது இல்லாம நாம அந்த உள்ளுணர்வுனால தெரிஞ்சுக்கிறது. அதாவது அது வந்து ஆரம்பம் முதல் கடைசி வரை இப்போ ஒரு விதைனா அதுக்குள்ள இருக்குது, அது மரமா வர்றது இன்னும் ஏதுன்னு எல்லாம் அதுக்குள்ள இருக்குதுங்கம்மா. அதாவது அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுங்கம்மா. இல்ல, இது அவ்வளவா ஒத்துக்க முடியாது. ஓகே, அது வந்து ஒரு அறிவு, அவ்வளவுதான். சண்முகப்பிரியா சொல்லுங்க. இது நாலேஜ் அந்த ஒருமித்தலினால் வருவது. நம்ம ஒரு அதோடைய ஐக்கியமாய் அதோடைய ஆகும்போது அந்த டைனமிசம்க்கு நம்மள சரண்டர் பண்ணிடுறோம். நம்மளுடைய அறிவு நமக்கு உட்பட்டது ஞானத்துக்கு அப்படின்றத தாண்டி அதை செயல்படுத்துறோம். நம்மள செயல்படுற நம்ம அலோவ் பண்றோம். ஸோ இட் பிகம்ஸ் டைனமிக். தி மதர் புக் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் படிச்சிருக்கீங்க. இப்ப வந்து அதுல இதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. அதுல அன்னையை எப்படி பார்க்கிறது? நம்ம அன்னையை வந்து 3 விதமாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அந்த 3 விதம் என்னென்ன யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கம்மா சண்முகப்பிரியா. பிசிக்கல், யுனிவர்சல், டிரான்சென்டென்டல். திருப்பியும் சொல்லுங்க. பிசிக்கல், யுனிவர்சல், டிரான்சென்டென்டல். இண்டிவிஜுவல், யுனிவர்சல், டிரான்சென்டென்ட். இண்டிவிஜுவல்னா ஒரு தனி நபருக்கானது, அப்புறம் பிரபஞ்ச அன்னையாக ஆவது, அதுக்கப்புறம் வந்து அனைத்தையும் கடந்த அன்னையாக அவர் இருப்பார். அதுல வந்து ஸ்ரீ அரபிந்தோ அழகா சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பார்னா, அன்னை வந்து ஒரு செகண்ட், இப்ப வந்து என்ன பாக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி உதாரணமா பாக்யலட்சுமி அம்மாவை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு செகண்ட் பாக்யலட்சுமியா ஆயிட்டு யூனிவர்சல் மதரா போய் அப்புறம் வந்து டிரான்சென்டென்டலா ஆயிடுவாங்க. ஒரு செகண்ட் தான். அதை வந்து இப்படியே எழுதியிருப்பார். நீங்க வந்து தி மதர் புக்கு நான் பக்கம் நம்பர் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் அடுத்த வாரம். யாராவது தெரிஞ்சாலும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரபிந்தோ அழகா எழுதியிருப்பார். அது அந்த ஒரு செகண்ட் நான் அந்த இண்டிவிஜுவலா அவங்க ஆடுறாங்க இல்லையா, அதுதான் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அவங்கள பார்த்த உடனே அவங்க யாரு, அவங்களுடைய இன்றைய நிலை என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இல்லாட்டி போன பிறவிகள்ல எப்படி இருந்தாங்க, எதிர்காலத்துல இவங்க என்னவா இருக்க போறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு சேர, அதாவது சைமல்டேனியஸா பார்க்கக்கூடிய ஒரு அறிவு தான் அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ஐக்கியத்தினோடு அதை வந்து அறிந்து கொள்வது, ஐக்கியம் அடைவதனால் அறிவது. வசந்தம் அவங்களோட தான், நான் கேட்கவே இல்லை, சாரி, சொல்லுங்க. பரவாயில்லம்மா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம மைண்ட் வித் இட்ஸ் லிமிடேஷன் சாதாரணமா அறிந்து கொள்றது வந்து ஒரு இம்பர்ஃபெக்ஷன், கம்ப்ளீட் இல்லாத நாலேஜ். ஆனா ஒரு சூப்பர் மைண்ட் லெவலுக்கு போய் நம்ம அந்த பொருளோட ஒன்றி அறிய முற்படுவது, அப்புறம் அதுல வந்து we are not dependent on the senses. நம்ம கண்ணுனா அதோடைய பார்வை ரொம்ப லிமிட்டெட். கொஞ்சம் ஹைட்ல போனா கூட பார்க்கும், கிட்டக்க பார்த்தானா கொஞ்சம் தான் பார்க்கும், அந்த மாதிரி. அதனால அதுல கிடைக்கிற நாலேஜ் ரொம்ப லிமிட்டெட். இட்ஸ் நாட் ஏ கம்ப்ளீட் நாலேஜ். கொஞ்சம் ஹையர் லெவல்ல போகும்போது அந்த சூப்பர் மைண்டுங்கிற டிவைஸ் அதுல நம்ம ஒன்ற முடியுமானால் நமக்கு நாலேஜ் பை ஐடென்டிட்டி. நம்ம வந்து ஒரு நீங்க சொல்றபடி ஒரு இப்ப நாரத் வந்து சாவித்திரியினுடைய ஃபியூச்சர் பாஸ்ட் எல்லாத்தையும் ஒரு சில வினாடிகள்ல சிந்திச்சு அவர் பேசுற மாதிரி ஒரு விஷயம், அது நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படின்னு வந்தது. அந்த சிந்திக்கிறதுன்ற வார்த்தையை வந்து எடுத்துடணும் எப்பயுமே. இது மாதிரி ஹையர் விஷயங்களுக்கெல்லாம், உயர் விஷயங்களுக்கெல்லாம் சிந்திப்பது, மனசு, சிந்தனை, எண்ணங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம டோட்டலா எடுத்துடணும்.
ஏன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. இது மேல இருந்து வரக்கூடிய ஒன்று. நீங்க வந்து திருப்பியும் அதான் சொல்றேன், நிறைய பேரு இசையை ரசித்து கேட்பவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா ஒன்னொன்னு செய்வாங்க. அது எப்படி அது செய்ய முடியுது இல்லையா? அதே கருவிகள் தான், சுத்தி சுத்தி அதே ஒரு 50 கருவிகளை வச்சிருப்பாங்க. ஆனா அந்த இசை மட்டும் எப்படி புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அது வந்து உள்ளிருந்து வரக்கூடிய ஒன்று. அந்த ஒரு ஆழத்திலிருந்து இல்லாட்டி அந்த மனதை அமைதியாக்குவதன் மூலமாக வருகின்ற ஒன்று. இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகம் வருது எனக்கு. இப்ப வந்து டெலஸ்கோப்பு இல்லாட்டி அது பேர் என்ன சேட்டலைட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய இப்ப விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாம் அது வந்து டேட்டா நமக்கு அனுப்புது. இந்த மில்லி செகண்ட் முதற்கொண்டு சொல்லுது, இந்த இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இது வந்து மழை வரும், வெயில் அடிக்கும் அப்படின்னு எல்லாம் இப்போ வந்து நம்ம ரொம்ப கணிச்செல்லாம் எல்லாத்தையும் சொல்றாங்க. இது வந்து கரெக்டு தான். ஆனால் நம்முடைய மூதாதையர்கள், அதாவது ஒரு 200-300 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பஞ்சாங்கம்னு ஒண்ணு எழுதுவாங்க. உண்டா இல்லையா? உண்டா? ஆமாமா, ஆல்மனக். அந்த பஞ்சாங்கத்துல எப்ப மழை வரும், அது வந்து எத்தனை நாளைக்கு நீடிச்சிருக்கும், இது எல்லாத்தையுமே அதுல குறிப்பு எழுதி வச்சிருப்பாங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? ஏதாவது இதெல்லாம் படிச்சிருக்காங்களா? அஸ்ட்ரானமி படிச்சிருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. வானவியல் நிபுணர்களா? இன்னும் அதையும் முன்னாடி போனீங்கன்னாக்கா ரிஷிகளும் முனிவர்களும் இந்த நட்சத்திரம், இந்த கோளு, இந்த இது எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது இப்படி சுத்தி வருது, இவ்வளவு நாள் ஆகுது, இது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் அவங்களுக்கு? எல்லாம் வந்து இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ஏன்னா அவங்க வந்து அந்த ஆன்மீகத்தின் மூலமாக அவ்வளோ தூரம் உயர போய் இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சு நமக்கு எழுதி வச்சுட்டு போனாங்க. இல்லாட்டி எப்படி தெரியும்? இப்ப வேதங்கள்லையும் நீங்க வந்து சீக்ரெட் ஆஃப் வேதா ஸ்ரீ அரபிந்தோ எழுதி வச்சிருக்காரு. அதுல வந்து வேதங்கள் பற்றிய எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கு முன்னாடி அதனுடைய விளக்கங்கள் வேறையா இருந்தது, ஆனா இப்ப வேறையா இருக்கு. இதை ஏன் இந்த இடத்துல சொல்ல வர்றேன்னா, இன்ஸ்பிரேஷன் ஒரு வார்த்தையை இந்த அஃபோரிசம்ல அவரு உபயோகப்படுத்தியிருக்கார். இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு காடஸ், இது வந்து ஒரு இறைவி. வசந்தாமா இதை பத்தி ஏதானு சொல்ல முடியுமா? சரமா 2-3 பேர் இருக்குல்ல வேதங்கள்ல. ஓகே, நான் இன்னும் அடுத்த வாரம் இந்த விளக்கம் சொல்றேன். சொல்லுங்கம்மா. எத்தனை வேதம்? சாம வேதம், அதர்வ இல்ல வேதம் சொல்லல, இந்த இன்ஸ்பிரேஷனையே வந்து ஒரு காடஸா சொல்லி இருக்காரு, வேதங்கள்ல இருக்காது. சரமா அப்படின்னு பேரு. புவனசுந்தரி அம்மா கூட சொன்னாங்க, சாவித்திரி வகுப்பு எடுக்கும்போது சொன்னாங்க. அதான் சரமானு பேரு அதுக்கு. ஆமாங்கம்மா, ஆமாங்க. இலா, சரமா, சரஸ்வதி, தீக்ஷாவும் ஏதோ ஒரு டீல வர ஒரு பேர். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஒழுங்கா கிளாஸ் கவனிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப அது போல வந்து இந்த கடவுளர்கள் மூலமாக, இந்த பெண் தெய்வங்கள் மூலமாக, அவற்றின் ஆற்றல் மூலமாக இவற்றையெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க சொன்னாங்க. அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னா அதுதான். சோ இந்த முக்கியமான இது வந்து 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்க மதர். ஆனா நமக்கு வந்து இது என்னன்னு யாருக்கு புரியும்? புரியுமா யாருக்காவது? வெளியில சொன்னாக்கா புரியாது. அதற்கு வந்து நமக்கு இவ்வளவு விளக்கம் நம்ம கொடுக்கணும். And this is why he describes it here as vast and eternal. அதனாலதான் இதை என்ன சொன்னாரு, ரொம்ப பறந்து விரிந்து அகன்றது, நித்தியமானது அப்படின்னு அதுக்குதான் சொன்னார். ஏன்னா இது மாதிரியான உண்மைகள் நாலேஜ் பை ஐடென்டிட்டி மூலமாக, ஐக்கியத்தின் மூலமாக பெற்ற ஞானம் ஒருபோதும் மாறாது. Which clearly indicates that it is not human knowledge. இது வந்து மனித அறிவு, பகுத்தறிவு அல்ல, as we normally understand it. ஓகேவா? அடுத்தது யாராவது இங்கிலீஷ்ல படிங்க.
ஒரு 3 பேரா படிங்க பார்க்கலாம். பானுப்பிரியா வாசிங்கம்மா. Okay, ma'am. Many people have asked why Sri Aurobindo said that the river is slender. This is an expressive image which creates a striking contrast between the immensity of the divine supramental knowledge, the origin of this inspiration, which is infinite, and what a human mind can perceive of it and receive from it. Even when you are in contact with these domains, the portion, so to say, which you perceive is minimal, slender. It is like a tiny little stream or a few falling drops, and these drops are so pure, so brilliant, so complete in themselves that they give you the sense of a marvelous inspiration, the impression that you have reached infinite domains and risen very high above the ordinary human condition. And yet, this is nothing in comparison with what is still to be perceived. ஓகேம்மா, தேங்க்யூ. இந்த 2 பேரா பார்க்கலாம். தமிழ்ல யாராவது வாசிங்க. அம்மா படிக்கிறேங்க. படிங்க பாக்கியம். ஸ்ரீ அரவிந்தர் ஒல்லியான ஆறு என்று ஏன் சொன்னார் என்று பலர் கேட்டிருக்கிறார்கள். தெய்வீக அதிமன ஞானத்திற்கும் அதுவே இந்த அகவெழுச்சியின் மூலம் அது எல்லையற்றதாயுள்ளது. அதற்கும் மனித மனம் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அதிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் உள்ள பெரும் வேறுபாட்டை பளிச்சென்று இந்த உருவகம் எடுத்துக்காட்டுகிறது. இந்த பிரதேசங்களுடன் நீ தொடர்பு கொண்டிருக்கும் போதும் அதில் நீ புரிந்து கொள்ளும் பாகம் மிக சிறிதாகவே அருகலாகவே இருக்கும். அது ஒரு மிக சிறிய ஓடையை போலவே அல்லது சிறு துளிகள் விழுவது போலவே இருக்கும். ஆனால் இத்துளிகள் ஒரே தூய்மையாக, ஒரே பிரகாசமாக, ஒரே முழுமையாக இருப்பதால் அற்புதமான அகவெழுச்சியை பெற்றதாக, எல்லையற்ற பிரதேசங்களை அடைந்து விட்டதாக, மனித நிலையிலிருந்து மிக உயரத்திற்கு சென்று விட்டதாக நீ உணர்வாய். இருப்பினும் நீ இன்னும் அறிய வேண்டியது இருப்பதுடன் ஒப்பிட இது ஒன்றுமே இல்லை. ஓகேம்மா, தேங்க்யூ. இதுதான் இதுல இருக்கிற ஒரு அற்புதம். இத ஏன் ஒரு ஸ்லெண்டர் ரிவர் அப்படின்னு சொல்றாரு. Many people have asked why Sri Aurobindo said that the river is slender. ஸ்லெண்டர்னா ஏன் இப்படி குறுகலாக, இப்படியே ஒல்லியாக கொஞ்சோண்டு ஒரு நீரோடை மாதிரி ஏன் போகுது, ஏன் அப்படி ஒரு இத சொல்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அன்னை அதற்கு அற்புதமான ஒரு விளக்கம் சொல்கிறார். This is an expressive image which creates a striking contrast between the immensity of the divine. இப்போ இறைவனுடைய ஆற்றல், நீங்க அதிமன சக்தி பூமியில் இறங்கும் பொழுது, அதாவது 1932லயே இதற்கான எல்லா தயாரிப்பும் நடந்து விட்டது. அப்போ அன்னை இந்த அதிமன சக்தி ஓவர் மென்டல் பீயிங் ஒண்ணு அன்னை அதை ஆக்குகிறார். அப்புறம் இது எல்லாம் ரெடியா இருக்கு, பலருக்கு பலவிதமான அனுபவங்கள் கிடைக்குது, எல்லாம் இருக்கு, எல்லாம் நடக்குது. ஆனால் அன்னை சொல்றாரு, அந்த அதிமன சக்தி இப்போ இந்த நிமிஷம் பூமியில இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்கா, திஸ் எர்த் வில் பிகம் டார்ன் இன்டு பீசஸ் அப்படிங்க. அது அப்படியே பீஸா போயிடும். ஏன்னா அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி இப்போது இருக்கும் இந்த நில உலகிற்கு அது இல்லை அப்படின்னு அது சொல்ல வர்றாரு. இப்போ இங்க கூட அதை நீங்க எடுத்துட்டு இங்க வந்தீங்கன்னா இது கரெக்டா இப்போ பொருந்தும். இப்போ அவ்வளோ பெரிய ஒரு கங்கை ஆறு போல பாய்ந்து ஓடும் பெரிய நதியாக இறைவனுடைய அருள் நமக்கு கொட்டுச்சுன்னா, இல்லாட்டி அதிமன சக்தி நமக்கு கொட்டுச்சுனாக்க நம்மளால தாங்க முடியுமா என்ன?
தாங்க முடியுமா? தாங்க முடியாது இல்லையா? அவ்வளோத்தான் நம்மளால தாங்க முடியாது. சோ அதனாலதான் அவர் வந்து மெல்லிய நீரோடை போல அப்படியே வருது அப்படின்னு சொல்றார். Between the immensity of the divine supramental knowledge, the origin of this inspiration, இந்த அதிமன அந்த அறிவில இருந்துதான், ஞானத்தில் இருந்துதான் இந்த இன்ஸ்பிரேஷன், இந்த அகவெழுச்சி அப்படிங்கிறது, இந்த ஞான ஒளி அப்படிங்கிறது இங்க வரும். ஆனா அது வந்து மொத்தமா கொட்டுச்சுன்னா நம்மளால தாங்க முடியுமான்னா தாங்க முடியாது. இப்ப வந்து ஒரு இதை சொல்லுவாங்க, ஒரு நடந்த உண்மைய நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்து பார்க்க போறாரு. இவருக்கு ஏற்கனவே நிறைய கேள்விகள் இருக்கு. நம்மளை வந்து இறைவனை நீங்க காட்டுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் இருக்கு. இந்த பிச்சைக்காரர் போல பைத்தியம் போல இருப்பவர் இவரா வந்து நமக்கு இறைவனை காட்டப் போகிறார் அப்படின்னு எல்லாம் அவர் நினைக்கிறாரு. சோ அப்போ ஒரு நிமிஷம் அவருடைய நெத்தியில வந்து தன்னுடைய கட்டை விரலால இப்படி அமுத்துறாரு. அவ்வளவுதான். இவர் வந்து தான் எங்க இருக்கோன்னு தெரியல, என்ன ஆனோன்னு தெரியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் விவேகானந்தர். சோ அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அவரை அந்த இது நிலையிலிருந்து விடுவிக்க திருப்பியும் வந்து ராமகிருஷ்ணர் திருப்பியும் கையை வச்சு அழுத்தினோடனே அந்த அவர் வந்து பழைய நிலைமையை அடைந்தார். அப்புறம் வந்து அவர் சொன்னார், நான் எங்க இருந்தேன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கேயோ அண்ட சராசரங்கள் வந்தது, எனக்கு வந்து ஒரு பைத்தியம் பிடித்த நிலையில நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் ராமகிருஷ்ணர் சொன்னாரு, நான் வந்து அதற்கான சாவியை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதே போல பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அவரை பார்க்க வந்த ஒரு சீடருக்கும் அதே போல பகவான் வந்து தன்னுடைய கட்டை விரலால் அவருடைய நெற்றியை அழுத்தினார். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவருக்கு சுத்தமாக எண்ணங்கள் அற்று போயிடுச்சு, சிந்தனைகள் அற்று அவர் வந்து ஒரு எம்டியான ஒரு இது போல ஆயிட்டாரு. அப்போ அவர் வந்து பயந்து போயிட்டாரு, நமக்கு என்னவோ ஆயிடுச்சு, என்னவோ நமக்கு ஒண்ணுமே திங்க் பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டாரு. அடுத்த நாள் வந்து கேட்டாரு, நீங்க என்ன பண்ணீங்க, என்னால வந்து இது என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வேண்டானே சொல்லிட்டார். திருப்பியும் பகவான் வந்து சிரிச்சுட்டேவும் அவருடைய நெற்றியில் அந்த விரலை வைத்து திருப்பியும் அவரை முன்னாடி இருந்த நிலைக்கே அவரை கொண்டு போனார். இது போல இந்த சூப்ராமெண்டல் நாலேஜ் இது வந்து பெரிய அந்த பாய்ந்தோடும் வற்றாத நதியை போல வந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால தாங்க முடியாது. which is infinite and what a human mind can perceive of it. அதுல இருந்து மனித மனம் இத்தினூண்டு குறுகலா இருக்கு, அதுல போய் அது என்னத்தை எடுத்துக்க முடியும் and receive from it. even when you are in contact with these domains, நீ வந்து சரி எல்லாம் உனக்கு வந்து ஒரு அருள் இருந்து நீ அந்த தளத்திற்கு போயிட்டால் கூட which you perceive is minimal, slender, மிக மிக குறைவானதாகவே உன்னால வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லெண்டர் அப்படின்னு சொன்னா ரொம்ப குறுகலா ஒல்லியா இத்தினூண்டு தான் உன்னால பெற்றுக்க முடியும். இட் இஸ் லைக் அ டைனி லிட்டில் ஸ்ட்ரீம் ஆர் அ ஃபியூ ஃபாலிங் ட்ராப்ஸ், ஒரு சில துளிகள் போல. ஆனா அந்த ஒரு சில துளிகள் கூட எப்படி இருக்குமா, மிக தூய்மையானதாக, மிகவும் பிரில்லியன்ட், சோ பிரில்லியன்ட், மிகவும் ஒளி பொருந்தியதாக, சோ கம்ப்ளீட் இன் தெம்செல்ஸ், ஒரு பரிபூர்ணமான ஒன்றாக அது இருக்கும். that they give you a sense of marvelous inspiration. அந்த ஒரு துளி போதும் நமக்கு வந்து எவ்வளத்தையோ அது கொடுக்கும். the impression that you have reached the infinite domains and risen very high above the ordinary human condition. அதாவது இந்த சாதாரண மனுஷனுக்கு, நம்மை போன்ற சாதாரண மனுஷனுக்கு இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். and yet this is nothing. அந்த பெரிய அந்த அகன்ற அந்த நித்தியத்துவத்தோட இத ஒப்பிடும் பொழுது இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு 3 பேரா யாராவது வாசிங்க. படிக்கலாமா? படிக்குமா? I have also been asked if the psychic being or psychic consciousness is the medium through which the inspiration is perceived. Generally,
Yes, the first contact you have with higher regions is a psychic one. Certainly, before an inner psychic opening is achieved, it is difficult to have these inspirations. It can happen as an exception and under exceptional conditions as a grace. But the true contact comes through the psychic because the psychic consciousness is certainly the medium with the greatest affinity with the divine truth. Later, when one has emerged from the mental consciousness into a higher consciousness beyond the mind, beyond even the higher mind, and when one opens oneself to the overmind regions and through the overmind to the supermind, one can perceive inspirations directly. And naturally, at that point, they become more frequent, richer, if one may say so, more complete. There comes a time when inspiration can be obtained at will, but this obviously demands considerable inner development. தேங்க்யூமா. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிங்க. படிக்கட்டுமாமா? படிங்க மீரா, படிங்க. சைத்திய சாரி, அதுக்கு முன் பேரா இல்லமா? இல்ல, இதுதான் கரெக்ட் தான். சைத்திய புருஷன் அல்லது சைத்திய உணர்வின் மூலமாக அகவீழ்ச்சி வருகிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக அப்படித்தான். உயர் பிரதேசங்களுடன் உனக்கு ஏற்படும் முதல் தொடர்பு சைத்திய தொடர்பு. சைத்திய திரவு உண்டாவதற்கு முன் இந்த அகவெழ்ச்சிகளை பெறுதல் எளிதல்ல. விதிவிலக்காக அவ்வாறு ஏற்படலாம். அசாதாரண சூழ்நிலைகளில் இறைவனது அருளால் வரக்கூடும். ஆனால் உண்மையான தொடர்பு சைத்திய புருஷன் மூலமாகவே வரும். ஏனெனில் சைத்திய உணர்வுதான் தெய்வ உண்மையுடன் அதிகமாக இன உறவுடைய ஊடகம் ஆகும். பின்னால் நீ மன உணர்விலிருந்து வெளிவந்து மனத்திற்கு அப்பால் உயர் மனத்திற்கும் அப்பால் உள்ள உணர்வினை அடைந்து மேல்மன பிரதேசங்களுக்கும் மேல்மனத்தின் மூலம் அதிமனத்திற்கும் திறக்கும் போது அகவெழ்ச்சிகளை நேரடியாக பெற முடியும். அந்த நிலையை அடையும் போது அகவெழ்ச்சிகள் அடிக்கடியும் அதிக முழுமையாகவும் கிடைக்கும். அதிக வளமுடன் என்றும் சொல்லலாம். நினைத்த போது அகவெழுச்சி பெறும் காலம் ஒன்று வரும். ஆனால் அந்த நிலையை அடைய அதிக அகவளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்ல தேவையில்லை. நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூ. அப்ப இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எங்க இருந்து வருது சொல்லுங்க. பானுப்பிரியா சொல்லுங்க, எங்க இருந்து வருது? சைக்கிக் ஓப்பனிங் லெவல்மா. சைக்கிக் புருஷனோட அந்த சைத்திய புருஷனோட அந்த தொடர்பினாலதான் அது இந்த இன்ஸ்பிரேஷனே வருது. உணர்வின் மூலமாக அகவெளிச்சு வருகிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். பொதுவாக அப்படித்தான். அப்ப இது உயர் பிரதேசங்களுக்கானது இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. அதனால அது அந்த சைத்திய புருஷனின் அந்த தொடர்பினாலதான் அது வரும். முதல் தொடர்பு சைத்திய தொடர்பு. சைத்திய திறவு உண்டாவதற்கு முன் இந்த அகவெழ்ச்சியை பெறுவது எளிதல்ல. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வருமா அப்படின்னாக்கா அப்பெல்லாம் அது வராது. ஆனா விதிவிலக்காக சில சமயம் இறைவனுடைய அருள் இருந்தா இது நடக்கக்கூடும். இது எப்படி நடக்கக்கூடும் அப்படின்னா, திடீர்னு யாராவது ஒரேடியா அந்த பாடல்களா பாடிட்டே போவாங்க ஒரு இறைவன் மேல. அந்த இறைவனுடைய அருள் இருக்கிறதுனால திடீர்னு அந்த அருள் அவங்கள்ட்ட வேலை செஞ்சு அவர்கள் சென்னையில யாரோ ஒருத்தர் இருக்காரு, இறந்துட்டாரு, அவர் பேர் என்ன, முருகன் மேலே பாடுவார். யாருக்காவது தெரியுமா? பாம்பன் சுவாமிகள்னு நினைக்கிறேன்ல, கரெக்டா?
ஆமாமா. அவர்லாம் வந்து நிறைய அந்த முருகன் மேல பாடிட்டே போவார். அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, இது மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன்ல திடீர்னு ஒரு இறைவனுடைய அந்த அருள்னால இது வந்து ஒரு விதிவிலக்காக இது நடக்கக்கூடும். எல்லாருக்கும் நடக்காது இது. அசாதாரண சூழ்நிலைகளில் இறைவனது அருளால் வரக்கூடும். ஆனால் உண்மையான தொடர்பு நிஜமாவே இன்ஸ்பிரேஷன் வரணும் அப்படின்னாக்க அது சைத்திய புருஷன் மூலமாக அந்த சைக்கிக் பீயிங்கோட ஓப்பனிங்னால தான் அது வரும். ஏனெனில் சைத்திய உணர்வு தான் தெய்வ உண்மையுடன் அதிகமாக இன உணர்வுடைய ஊடகம் ஆகும். ஏன்னா இந்த சைத்திய புருஷன் தான் அந்த தெய்வ உண்மையுடன் அது ஒரு சேர அது இருக்கக்கூடியது, அதோட ஒன்றிணைந்து இருக்கக்கூடியது. அது வேற இது வேற இல்லை. அதனால அதன் மூலமாக தான் அது வரணும். பின்னால் நீ மன உணர்விலிருந்து வெளிவந்து மனத்திற்கு அப்பால், அதாவது கடும் பயிற்சிகள் இல்லாட்டி இது மாதிரி இறைவனுடைய அருளும் நமக்கு சேரணும். எப்பயுமே பகவானுடைய சிம்பல்ல சொன்ன மாதிரி கீழிருந்து எழும் ஆர்வம் அதற்கு மேலிருந்து உரைக்கும் இறைவனுடைய அருள். சோ அது இருக்கணும். இருக்கும்போதுதான் என்ன செய்யும், மனத்திற்கும் அப்பால் உள்ள உணர்வினை அடைந்து மேல் மன பிரதேசங்கள், அதாவது ஓவர் மைண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது எதுனா சாதாரணமான தளம் அல்ல, அது சாதாரணமான விஷயம் அல்ல. கடவுளர்கள் ஒரு இருக்கும் தளம், கடவுளுடைய சக்திகள், பிரபஞ்ச கடவுளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, கணேஷ், முருகன், சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் காளி, இது போல எல்லா கிருஷ்ணர், விஷ்ணு, இது போல அத்தனை கடவுளர்களும் இருக்கும் ஒரு தளம் அந்த மேல்மனம். மேல்மனத்தின் மூலம் அதிமனத்திற்கு, இதெல்லாம் ஸ்ரீஅரபிந்தோவால தான் செய்ய முடியும், நமக்கு செய்ய முடியாது. நம்ம வந்து ஓகே இதெல்லாம் வந்து படிச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். திறக்கும் போது அகவெழுச்சிகளை நேரடியாக பெற முடியும். அப்படி செய்யும் பொழுது நம்மால பெற முடியும். ஆனா அன்னை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சாதாரண நம்மை போன்ற மனிதர்களுக்கு கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க. அது வந்து அவர்களுடைய அருளால் தான் அது நடக்குது. சண்முகப்பிரியா வந்து நிறைய இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் போடுறாங்க. இந்த சன்லைட் பாத்தை பத்தின ஒரு சின்ன அந்த ஒரு சென்ட்ரல் தீம். அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு நிமிஷம், அது யாராவது பாக்குறீங்களா? இவங்க அனுப்புறத, சண்முகப்பிரியா அனுப்புறத பாக்குறோங்க. நான் பாக்குறேன் மேடம். பாக்குறீங்களா எல்லாரும்? ஓகே, வெரி குட். அது போல அவங்க வந்து எல்லா இதையும் ஒன்னொன்னா அத வந்து அந்த சென்ட்ரல் தீம் அந்த சாப்டருக்கு என்னவோ அந்த பர்டிகுலர் இதுக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சிம்பாலிக்கா ஒரு போட்டோவோ இல்லாட்டி ஒரு ஃப்ளவரோட ஒரு போட்டோவோ இதெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறாங்க. நிறைய இது எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இதை வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. இது போல எல்லாருக்குமே வரலாம். யாராவது கவிதைகள் எழுதலாம், திடீர்னு அன்னையை பற்றின கவிதைகள் எழுதலாம். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன இது தோணுச்சு, மதரோட போட்டோவை பார்க்கும்போது. அப்போ வந்து இந்த 2 வரி மட்டும் தோணுச்சு. என்ன மாயம் செய்தாய், நான் உன்னை நேரில் கண்டதில்லை, நிழற்படத்தில் என்னை சிக்க வைத்து விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 2 வரி தோணுச்சு. ஏன்னா அது வந்து ஒரு புகைப்படம் தான். அன்னையை வந்து நாம நேர பார்த்தவர்கள் அல்ல. நீங்க யாராவது இருப்பீங்களோ என்னமோ தெரியல, நான் பார்க்கல. அப்படி அன்னையை நேர பார்க்காம அந்த புகைப்படத்தை பார்த்து, அந்த நிழற்படத்தை பார்த்தே அந்த ஒளியை அழிக்க எப்படி ஒரு முடியும் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஒரு ஆனந்தத்தாலேயோ ஆஸ்பிரேஷனாலேயோ இல்லாட்டி அன்னை தீவிரமாக நினைப்பதனால் அன்னை வழங்கும் கொடை இது நமக்கு. அதனால அதுக்கே முதல்ல பெரிய நன்றியுடையவர்களாக நாம இருக்கணும். மேல்மனத்தின் மூலம் அதிமனத்திற்கு திறக்கும் பொழுது அகவெழுச்சிகளை நேரடியாக பெற முடியும். அந்த நிலையை நீ அடையும் போது அகவெழுச்சிகள் அடிக்கடியும். இது போல அந்த நிலைக்கு போகும் பொழுது இது ஃப்ரீக்வெண்டா இது நடக்கும்.
அது வந்து கம்ப்ளீட்டாகவும் இருக்கும், அதிக முழுமையாகவும் இருக்கும், அதிக வளமுடன் ரொம்ப ரிச்சா இருக்கும் என்றும் சொல்லலாம். அதுக்கும் தாண்டி நீங்க நினைத்த போதெல்லாம் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலையை அடைய அதிக அக வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த நிலையை நாம எட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்னரா நாம நல்லா டெவலப் ஆகியிருக்கணும். இறைவன் தான் எல்லாமே, அன்னை தான் நமக்கு எல்லாம் அப்படின்ற அந்த சரணாகதி இருக்கணும். அதே சமயம் அன்னையினுடைய சக்திக்கு நாம திறவாகவும் இருக்கணும் என்று சொல்ல தேவையில்லை. அடுத்த வாரம் இந்த இதை முடிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசா போகுது. ஸோ அடுத்த வாரம் மிச்சத்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் கூட முடிப்போமான்னு தெரியல. முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வீக். ஏதான கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஆமா, மிக்க நன்றி. நீங்க அந்த டிக்ஷனரியில நமக்கு ஒரு வேர்டை பார்த்தா கிடைக்கக்கூடிய ஒரு சில ரெஃபரன்சஸ் அதெல்லாம் ரொம்ப இனாடிக்குவேட். அந்த பகவான் கொடுக்குற கான்டெக்ட்ல தே ஹாவ் ஸ்பெஷல் ஃபோக்கஸ். அது ரொம்ப அஸ்பிரேஷன். அந்த வேர்டை எடுத்து ரொம்ப தெளிவா எங்களுக்கு புரிய வச்சுங்கம்மா. அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப டச்சிங். அந்த ரொம்ப ரியலி இட் ஹேட் அ கிரேட் இஃபெக்ட். நம்ம உள்ளபடிக்கு அங்க ஆஸ்பிரேஷன்ங்கிற வேர்டு அவங்கவுங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது we do not get the real concept. இங்க நம்ம அத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்ததுமா. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க சண்முகப்பிரியா. சொல்லுங்க சண்முகப்பிரியா. சண்முகப்பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு உங்களுடைய மைக். கேக்குதாமா? கேக்குது. ஆமா, அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருந்ததுமா. இசையில வந்து சாரி ஒரு நிமிஷமா. ஆமா சாரிமா. இசையில வந்து ஒரே ராகத்தை பாடினாலும் அந்த ஆலாபனைகள் வந்து வேறுபடுவது அப்படின்ற எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருந்ததுமா. அது அந்த அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி கொடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ அம்மா. அப்புறம் வந்து நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா, நம்முடைய அந்த அறிவுல 2% தான் நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ஈவன் வென் கிரேட் ஆமா, அந்த ஈவன் ஐன்ஸ்டீன் அந்த மாதிரி ரொம்ப பெரிய திங்கர்ஸ் சயின்டிஸ்ட் அவங்க கூட they have not used more than 10%. எனக்கு அப்ப என்ன கொஞ்சம் புரிஞ்சதுன்னா, பகவான் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டாராம் பகவான்கிட்ட, நீங்க வந்து ரொம்ப ஒவ்வொரு இஷ்யூலும் 60 பக்கம் மேல, அது மாதிரி 5 yearsக்கு மேல நியர்லி 7 years பகவான் எழுதினார் இல்லையா, அது ரொம்ப டயர்டாகிதான் நிறுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டாராம். அப்ப பகவான் சொன்னாரா, நான் இது மாதிரி இன்னும் 50 வருடங்கள் கூட எழுதுவேன். ஆனா ஆல்ரெடி எழுதின படிக்கவே 100 ஆண்டுகள் பிடிக்கும். நாம வந்து 2% கூட படிப்போமான்னு தெரியலன்னு கொஞ்சம் தான் இருக்கு. இல்ல, அவர் அதுல இன்னொன்னும் சொன்னார். இது வந்து என்னுடைய அறிவுக்கு நான் கொடுத்த ஒரு தள்ளுபடி அப்படின்னு சொல்ற, ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொன்னார். என்னுடைய டிஸ்கவுண்டட் போர்ஷன் ஆஃப் நாலேஜை தான் நான் வந்து இங்க ஆரியால எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். டிஸ்கவுண்ட்னா என்ன, நம்ம வந்து இப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு 5% 10% அப்படின்னு சொல்லுவோமா. அது போல அவருடைய ஞானத்திலிருந்து மிக சிறிதே வந்து நமக்கு வந்திருக்கு. அதை முழுசா வந்து அவர் வெளிக்கொணரல அப்படிங்கிறது தான் உண்மை. தேங்க்யூ. சொல்லுங்க சண்முகப்பிரியா. அப்புறம் வந்து அந்த சாவித்திரியில படிக்கும்போது கூட சில வேர்ட்ஸ் புரியலன்னா டிக்ஷனரியில பார்த்த மீனிங் தேடும். ஆனா அதை வச்சு புரிஞ்சுக்கிறதுன்றத விட அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு உணர்தல் வந்ததுமா. வேர்ட்ஸ்
அஃப்கோர்ஸ் அது எல்லா கான்டெக்ட்லயும் பொருந்தும். பட் அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்ற உணர்தலோட படிக்கணும்ன்றது ஒரு உணர்தல் புரிஞ்சுது. தேங்க்யூ. வேற யாராவது எதாவது சொல்லணுமா? பாக்யலட்சுமி சொல்லுங்கம்மா. அம்மா சொன்னீங்கல்லங்கம்மா, அந்த உயர்த்த ஞானம் அப்படியே நேரடியா அப்படியே வந்துன்னா அத தாங்கிக்க முடியாது ஆமா. அப்படின்னீங்கல்லங்க. அந்த குறுகலான அந்த இது பாதை ம். வழியாக நாங்க நீர் ஊற்றப்படி ஓடை போல. ம். கோடை போலங்கம்மா. அது கூட ம். சொல்லணுங்கம்மா, அப்ப சொன்னீங்கல்லங்க மாரி, மதர் கூட ஒரு தடவ தர்சன் டே அப்ப ரொம்ப அவங்க சக்தியோட இருக்காங்களாம்மா. அப்ப யாரும் அவங்க தொட்டு இது பண்ணாதீங்க. அப்படியே தர்சன் டேல அப்படியே போங்க. அவங்கள யாரும் தொடாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு ம். சாதகர் வந்து ரொம்ப ஆர்வ மிகுதியில போயி அவங்கள து 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 தொட்டு இது பண்ணும்பொழுது சாக்கடிச்ச மாரி அப்படியே உழுந்துர்றாங்க. ம். அதுக்கப்புறம் கொ சொல்லும்பொழுது கொஞ்ச நேரத்துல அப்புறம் அவங்க அப்படியே இருந்து இதாயிடுறாங்க. ம். அப்போ வந்து என்னம்மா, அப்ப அந்த அவங்க ரொம்ப அந்த சக்தியோட இருக்கும் பொழுது, நம்மனால அத தாங்க முடியல. அப்படிதானுங்கம்மா? ம். ம். ஆமா. அவ்வளோ அவங்க பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது அத வந்து தாங்க முடியாது. இதே போல இன்னொரு ஒரு நிகழ்வு கூட இருக்கு. அன்னையினுடைய அந்த 72க்கு அப்புறம் 70ஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாராம், மதரோட ரூம வந்து கொஞ்சம் இப்படி டேப் பண்ணிட்டு கதவ தட்டிட்டு உள்ள போணும். ஆனா அவர் அப்படி செய்யாம என்ன பண்ணிட்டாரு, கதவ திறந்து நேரா உள்ள போயிட்டாரு. உள்ள போன உடனே அப்படியே அவருக்கு அண்ட சராசரமும் சுத்துது. அப்படியே கீழ வந்து தொப்புன்னு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் எழுந்திருச்சு ஓடியே போயிட்டாரு. அப்புறம் மதர் சொன்னாங்களாம், நான் வந்து எந்த ஒரு நிலையில இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் புரியாது. அதனால நீங்க வந்து நான் வேற எங்கெங்கேயோ இருப்பேன். எந்தெந்த சக்திகளோ இங்க இருக்கும். எல்லா விதமான சக்திகளும் இங்க இருக்கும். அத உங்களால தாங்கிக்க முடியாது. அதனால என்னுடைய அறைக்கு வரும்பொழுது கதவ தட்டிட்டு உள்ள வரணும். அப்ப அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அன்னை சொல்லியிருக்காங்க. கரெக்ட் அது. அம்மா அப்புறம் இன்னும் நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம டிக்ஷனரி படிக்கிறத விட ம். அதுல அந்த கான்டெக்ஸ்ட் அது மாதிரி இங்க உணர முயற்சிக்கிறது தான் நல்லதுன்னு. இப்ப ஆமா. நீங்க சொல்லும்போது ஸ்லெண்டர்ங்கிற வேர்டு வந்து ஸ்லெண்டர் ஒர்க் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி ம். சாவித்திரி தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லுவாங்க இல்லையா? ம். 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 அந்த ஸ்லெண்டர்ங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்க அந்த ஃப்ரேஸ் நமக்கு ரொம்ப இட் ம். ஹெல்ப்ஸ் அது. ஆமா. நிச்சயமா. ம். அதே சாவித்திரியில தான் மாதிரி தோண்ட தோண்ட வருவேன். ம். ஆமா, அந்த சுப்ராமெண்டல் நாலேஜ்ங்கிறது ஒரு பெரிய இன்ஃபினிட் திங். ஆமா. அண்ட் அ நம்மளுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன்லாம் we have only a trickle portion of ம். it அப்படின்னாரு. ஆமா. அதுவும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சாவித்திரியிலேருந்து சேரும்போது கொஞ்சம் நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. ம். வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? ஓகே. நாம வந்து அனைவருக்கும் நன்றி. பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அன்னைக்கும் நம்முடைய நன்றிகள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.